வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, மே மாத பலன் பார்க்க போகிறோங்க. நம்மளோட தமிழ் புத்தாண்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் கரெக்டாக ஒரு வருஷம் ஃப்ளோ உள்ள வரும். மே மாதம் பலன். மே மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம். எல்லாருக்கும் தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்க தான் அதிகமாக வேலை செய்வாங்க. அதனால் எல்லாரும் வேலை செய்கிறவங்க. அதனால் நம்மளுக்கே ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் ஒன்று. அடுத்து மே 1 கள்ளழகர் ஆற்றல் எழுந்தருளர். மதுரையே விழா கோலமாக இருக்கும். மதுரைக்காரங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஃபங்க்ஷன். நமக்கும் கள்ளழகர் எழுந்தருள்றது ரொம்ப 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 நல்ல நாள். பெருமாளுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஒன்று. அப்படியே நீங்கள் ஒரு 30-31 மே 30-31 வந்துட்டிங்கன்னா வைகாசி விசாகம் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடையது. ஏன்னா முருகன் விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தவர். சரி, நிறைய பேர் கார்த்திகை நினச்சிக்கிறோம். கார்த்திகை பெண்களால் எடுத்து வளர்க்கப்பட்டவர் விசாகத்தில் தான் பிறந்தார். ஸோ இந்த விசாகத்தில் அவருடைய பவர், அதாவது வைகாசி விசாகத்தில் அவருடைய பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திருத்தணி, திருச்செந்தூர், பழனி இந்த இடத்துலலாம் ஃபங்க்ஷன் பயங்கர கொடி கட்டி பிறக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டுமே அட்டகாசமான ஃபெஸ்டிவல், தமிழ் ஃபெஸ்டிவலில் தான் வருது. இன்னும் இந்த சித்திரை வைகாசி இந்த 2 மாதங்களில் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஜெயிக்க போகிறோம், எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும். பரிகாரங்கள்லாம் கோவில் பரிகாரங்களும் சொல்கிறேன். அப்படியே வீடியோவுக்கு நடுவில் நிறைய சின்னது ஆனால் நல்ல பலன் தரும் சில வீட்டு பரிகாரங்கள், இல்லைன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இருக்க விஷயத்தை வச்சு நம்ம எப்படி பரிகாரம் பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம் வாங்க. ரிஷபம் எப்படி இருக்குது? ரிஷபமுக்கு சூப்பராக இருக்குங்க டைம். ஏன்னா நம்மளுக்கு சனி பயிற்சி இல்லை, ராகுகேது பயிற்சி இல்லை, எதுவுமே இல்லை, கிளியராக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது எல்லாருமே இது என்ன சொல்லுவாங்கன்னா பொய்ன்னு. நான் போனதே கமெண்ட்டில் வந்தேன், பொய் இல்லைங்க, ஸ்லோவாக நடக்கும். ஆனால் ஜெயிச்சிருவீங்க. ஏன் ஸ்லோவாக நடக்கணும்? சனி பகவான் 3ஆம் பார்வை உங்களை பார்க்குறாரு. அதனால் எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுவார். ஆனால் ஜெயிச்சிருவீங்க. அது 2 தடவை ஃபெயில் ஆகும். முட்டி மோதுறவங்க 3ஆவது தடவை ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் 2ஆவது தடவை உக்காந்துட்டிங்கன்னா ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதம் உங்களுதுலேயே சூரியன் புதன் இருக்காங்க. சூரியன் புதன்னா கிளாரிட்டி. உங்களுக்கு இந்த கொஞ்சம் ஒரு 3-4 மாதமாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் லைட்டாக ஒரு எப்படி ஒரு மப்பிளியாக அடைஞ்சிருப்பீங்க. என்னடா இது பண்ணுறது கரெக்டாக தப்பான ஒரு திங்கிங்கில் இருந்திருப்பீங்க. அது அந்த கிளாரிட்டி கிடைக்கும். சூப்பரான கிளாரிட்டி கிடைக்கும். ஜெயிச்செல்லாம் யோசித்து எழுதி பழகுங்க. அது என்னோட ஹெச்ஓடி ஒருத்தர் சொல்லுவார், ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில் அப்படின்னுவார். நீங்கள் எழுதி பிளான் பண்ணனா எது வந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணனா கஷ்டம்தான். சரியா? அதே மாதிரி உங்கள் தனஸ்தானமும் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் இருக்காங்க. குருவும் சுக்கிரனும் இருந்தால் சரியான லக்கு, அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு வரும். உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு வரும். நல்லாவே பண வரவு வரும். சரிங்களா? முக்கியமாக பண வரவு நல்லா வரும். முக்கியமாக எது மூலயமா பணம் வரும் இல்லை பணம் சம்பந்தம் வரும்னா கல்யாணம். சரிங்களா? கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு 1 இயராகவே சொல்லிகிட்ருக்கோம் ரிஷபத்துக்கு கல்யாணத்துக்கு. அதுவும் இப்போ வர காலம். ஏன்னா இந்த ஜூன் 2 ஆல்மோஸ்ட் மே எண்டு ஜூன் 2 குரு பயிற்சி நடக்கும். சரிங்களா? அது இப்போத்துலேருந்து தெரிய ஆரம்பித்தாங்க. அதாவது ஜூன் 2 குரு பயிற்சி கரெக்டாக 2ஆம் தேதியில் தான் நடக்கும்னு இல்லை. சில பேருடைய ஜாதகம் பொறுத்து முன்னாடி பின்னாடி நடக்கும். இப்போ நிறைய பேருக்கு மேலேயே தெரிஞ்சிடும். எக்கச்சக்கமாக ப்ரப்போசல்ஸ் வர ஆரம்பிக்கும். நிறைய பசங்க பொண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற ப்ரொஃபைல்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போவே பார்த்து அதை நல்லபடியாக முடிச்சுக்கோங்க. தனஸ்தானம் நல்லாயிருக்கு. அப்போனா என்ன நடக்கும்? உங்களுக்கு கல்யாண செலவுக்கு காசு கையில் நிற்கும். ஏன்னா இன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளை கூட கிடச்சிடும் போல இருக்குது. அந்த காசு மேனேஜ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதனால் கல்யாணத்துக்கான காசு கையில் கிடைக்கும். கல்யாணம் மூலமாகவும் நிறைய காசு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஒரு ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும். மொய் வரும், கிஃப்ட் வரும். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. சரிங்களா? தனஸ்தானத்தோட நல்ல கம்பெனி இருக்குது. சூப்பராக இருக்க டைம் இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு மனைவி இல்லை ஹஸ்பண்ட் அவங்க மூலிமா ஏன்னா பணம் வரணுனாலும் அதிகமாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது என் ஹஸ்பண்டுக்கு சொத்து கிடைக்கல, என் ஒய்ஃபுக்கு சொத்து கிடைக்கல, நான் அதை பற்றி ட்ரை பண்ண போகிறேன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுவும் ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள்
பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் க்ரோத் இருக்குங்க. பிஸ்னஸில் க்ரோத் இருக்கும், ப்ராஃபிட்டில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில் இருப்பீங்க. இல்லை எனக்கு முந்தானேத்து வந்தது ஒருத்தங்க சேட் மார்வடி அவங்க. ஏன்னா நம்ம இந்த லிட்டரலாக இந்தியா உலகம்னு சொல்ல வேணாம், இந்தியா முழுக்காவது நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் மார்வடிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு குடும்பமாக வந்திருந்தாங்க. தாத்தா பார்த்தா ரிஷப் லக்னம், பேரன் ரிஷப் லக்னம், அப்படியே அந்த பேட்டர்ன் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து என்னென்னா பிஸ்னஸ் எப்பவும் போல் நடக்குது. ஏன்னா பரம்பரை பிஸ்னஸ், ஆனால் ப்ராஃபிட் கையில் நிற்கலை. ஏன்னா இப்போ ப்ராஃபிட்ன்ற வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். சரிங்களா? ப்ராஃபிட் கையில் நிற்கலை. அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இப்போ ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை முக்கியமாக அப்ராடோட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோங்க. ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. எழுதி பாருங்கள், இதை நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன், இதில் எனக்கு காசு வருமா வராதா, இதை பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாங்க. ஓகேங்களா? இன்னொன்று மெயினாக என்னென்னா சனி பகவான் தாக்கம். நீங்கள் நிறைய பேர் சார் எது பண்ணால் பணம் வரும், ஏன்னா இப்போ நம்ம அந்த பணம் வளக்கலை பற்றி நம்ம நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். அதில் எது பண்ணால் பணம் வரும்ன்றாங்க. எது பண்ணால் பணம் வரும் ஒன்று, எது பண்ணால் பணம் தடைகள் நீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை குறைங்க. சாட்டர்டே என்ன தேய்ச்சிக்கொள்ளிங்க, அதுவே சனி பகவான் தாக்கத்தை பயங்கரமாக குறைக்கும். உங்களுக்கு தேவையான திருமணம், வேலை, பிஸ்னஸ் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தானாக உயரும். இதுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் போய் வழிபடுங்க. வெள்ளை மொச்சை, நாட்டு சக்கரை கலந்து படையிலிட்டு இதெல்லாம் தாந்திரிகத்தில் வரவங்க. சரிங்களா? சரியான பவரு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ஒர்க் ஆச்சுன்னு. இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? பொதுவாக எப்படி வாழ்க்கை இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, உங்களுக்கு யாருக்கு நல்ல காசு வரும், யாருக்கு கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, வேலையில் ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், பிஸ்னஸ் யாருக்கு நல்லது நடக்கும், இது எல்லாமே பொதுவான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். உடல் உபாதைகள், நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, தெய்வ வழிபாடுகள், சில தாந்திரிகள் பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே பொதுவான பலன்கள். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான். இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது விஷயங்கள் மாறும் உங்களுடைய சார்ட் பொறுத்து. சரியா? உங்களுக்கு இதுக்கு மேலே தெளிவான விஷயங்கள் இன்னும் வேணும், இல்லை உங்களுக்கு முக்கியமான காரியங்கள், இப்போ ப்ரமோஷன் டைம், சார் இப்போ ப்ரமோஷன் டைம், எனக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக நான் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை என்ன பண்ணால் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்னால் உங்கள் சார்ட் கன்சல்டேஷன் எடுத்தால் தான் கிளியராக தெரியும். அதே மாதிரி இப்போ நிறைய படிக்கிற குழந்தைங்க புதுசாக காலேஜ் போகிறீங்க, நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்கிற திருமண பொருத்தம், இந்த பேரமைப்பில் இருக்க பொண்ணு அமையும், பையன் அமையும். இதே மாதிரி தான் படிப்புக்கும் இந்த மாதிரி காலேஜுகள் அமையும். நீங்கள் ஒரு 5 காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதில் எது அமையுன்றதை கேட்டிங்கன்னா அதை உங்கள் அந்த பேர் பொருத்தம் பார்த்து அதில் படிக்கும்போது இன்னும் நல்ல வளர்ச்சி வரும். சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இதுதான் அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, இது முக்கியமான விஷயங்கள். வேணுன்றவங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கு. பொதுவாக இந்த மாதம் என்னென்ன பண்ணான்னா உங்களுக்கு வைகாசி விசாகம் முருகருடைய ஃபங்க்ஷன். வைகாசி விசாகம் சரியான பவர், அதாவது முருகருடைய பவரே ரொம்ப உச்சியில் இருக்கும். ஏன்னா அவரோட பிறந்த நட்சத்திரம் அது. சரிங்களா? அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக விரதம் இருங்க. நம்ம விரதம் பற்றி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். 7 நாள் விரதம், 11 நாள், 21 நாள், 48 நாள் விரதங்கள் இருக்குது. அந்த விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க கள்ளழகர் மே 1 31 வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் தான். மே 1 கள்ளழகர் வழிபாடு பெருமாள். இந்த வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டு வர ரொம்ப நல்லது. எல்லோரும் இதுக்கு மதுரைக்கு தான் போகணுன்றது இல்லை. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவில், பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணாலே சூப்பராக இருக்கும். எல்லாருமே இந்த நாள் ஹோரை இதை பிடிச்சிக்கோங்க. உங்கள் பிறந்த நாள், பிறந்த ஓரை, இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் வந்து அதில் கலந்து நிறைய சொல்லியிருக்கேன். அதை பிடிச்சிக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து நல்லா முன்னேறலாங்க. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு நியூமராலஜி, வாஸ்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதம் இந்த பெருமாள் கள்ளழகர் அருளால், முருகன் வள்ளி தேவானை அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க மாயன் பக்தி சார்பாக டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.